கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தோம். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு முறியடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஹாக்கியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக கை தூக்கியாச்சு. பொய் ஸ்ட்ரெயிட்டாக அட்ட போய் மனசாட்சியே கிடையாது. கையை எந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம டிசர்வ் தான், பட் ஏன் somehow I missed it அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷன் without mentioning the film's name நீங்க can you share? இல்ல அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்கல எனக்கு. ஓகே, நடக்கல. ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஹார்டான ரிஜெக்ஷன் நடக்கல இன்னும். என் கண்ணுக்கு தெரியல. ஓகே, இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கண்ணுக்கு நேர ஒரு ரிஜெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம வந்து தெரிஞ்சிரும். ஆமா, எனக்கு நடந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே கண்ணுக்கு தெரியாம வேற மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. ஓகே, ஓகே. சோ அது ஏன் என்ன ரீசன்னே தெரியாம எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு எனக்கு. ஓகே, ஓகே, ஓகே. சோ தட் இஸ் ஓகே. நான் வந்து அது வந்து ஒரு நல்ல பாயிண்டா தான் எடுத்துக்கிறேன். ரிஜெக்ட் ஆச்சா பரவாயில்ல. ஆக்சுவலா அப்பதான் எனக்கு சம மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த நாள் காலையில ஜிம்முக்கு இன்னும் உத்வேகமா உள்ள போவேன். ஜிம் பர்சன் நீங்க. ஃப்ரீக். எவ்வளவு நேரம் வந்து இது ஜிம் பண்ணுவீங்க ஒன் டேல? லைக் 1 hour 1.5 hours அவ்வளவுதான். கேட்டுக்கோங்க, சில ஜிம் ஃப்ரீக்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்ப ஃபோன் பண்ணாலும் மச்சான் ஜிம்ல இருக்கேன், போனை வை. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மச்சான் ஜிம்ல இருக்கேன், இப்படிதான் இருக்காங்க. அவங்க வேற எதுக்கோ போறாங்க அர்த்தம். இத நாங்க சொன்னா எங்களை அடிக்கிறாங்க. ஒர்க் அவுட் பண்றது 1 ல இருந்து 1.5 மணி நேரம் அவ்வளவுதான். அத ஹெல்தியும் கூட இல்ல. அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்தா அங்க நம்ம ஏதோ ஓபி அடிச்சிட்டு இருக்கோம். போஸ்ட் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு. கேட்டுக்கோங்க. எஸ். சோ ஃபேண்டசி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவை எப்பயுமே. ஆனா அந்த லைஃப்குள்ள இந்த விஷயங்கள் இருந்தா முன்னேறலாம் அப்படின்னா நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? ஒரு 3 பாயிண்ட்ஸ். கிரிக்கெட்டோட பெரிய ஃபேண்டசி நான் இந்தியால வேற எதுவும் பெருசா பார்க்கல. ஓகே. ஐ திங்க் கிரிக்கெட் இஸ் பிகர் ஃபேண்டசி than சினிமா. ஓகே. ஸோ அந்த இடத்துல நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை மீட் பண்ணதுனால அவங்களாம் வந்து எப்படி அவங்க லைஃப் டே டு டே லைஃப் வந்து இன்னும் அப்ரோச் பண்ணாங்கன்றத வந்து நான் வந்து நிறைய பார்ப்பேன். ஓகே. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் இஸ் த ஒன் டிஃபரன்ஸ் விச் ஐ சி. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா என்னதான் பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவனோட பேட்டிங்கை, அவனோட போலிங்கை வந்து உட்காந்து அவன் ஈவினிங் உட்காந்து அவன் வீடியோ பார்ப்பான். ஓகே. ஓகேவா? அவன் பார்த்து ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் அவனே பார்த்துப்பான். அவனே அதை வந்து ஹீ வில் டெல் டு ஹிம்செல்ஃப். ஓகே, இதுல நான் ரைட், இதுல நான் தப்பு. அப்புறம் வந்து 2-3 பேர்கிட்ட சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட, யார் கோச்சஸோ இல்ல அனலிஸ்டோ எல்லார்ட்டையும் போய் பேசுவாங்க. ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட விஷயமும். அப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் உட்காந்து பார்க்கறது, பார்த்து நான் இதுல என்ன பண்ணிருக்கலாம் பெட்டரா, அதை பெட்டரா எப்படி பண்ண முடியும், நானே உட்காந்து வீடியோ டேப் பண்ணுவேன். வீடியோ டேப் பண்ணி இதை எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சீன்ல இருந்து வெளில வர முடியல. இட் வாஸ் வெரி ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் ஆடிஷனே. எனக்கு வந்து அது வந்து ஒரு 5 பேஜ் ஆடிஷன். அது 5 பேஜ் டைலாக், மோனோலாக். அந்த மோனோலாக் ஃபுல்லா படிச்சுட்டு வேரியேஷன், அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்குள்ள அப்படியே அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து என்னால வெளில வரவே முடியல. நான் அங்க கொடுத்துட்டேன், என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். அவங்களும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் 2-3 வேரியேஷன் ட்ரை பண்ணி பாக்குறேன். எங்க வீட்டுல எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் மேடை நடக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி நான் பண்ணி காமிச்சேன். அப்பா வந்து சூப்பரா அப்ப கிடைச்சிரும் அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி ஸ்பாட்ல எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல? ஆமா. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அது எப்படி 5 பேजेस வந்து இட் இஸ் நாட் ஈஸி டு பாய்காட் இல்ல அதுதான் அகைன் அதுவுமே நான் இந்த டியூரிங் த ப்ராசஸ் நான் கத்துக்கிட்டேன். எப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் பை ஹார்ட்டிங். அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டோம்னா அந்த சீனை லிவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். லிவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது டைலாக்ஸா தெரியாது. யூ ஆர் பீயிங் தட் கேரக்டர். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது எப்படி பேசுது அந்த கேரக்டரு, அது ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் 1-2 எங்க மாத்துறது ஐ டோன்ட் திங்க் யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அதுல இருக்கிறது அப்படியே சொல்லிடுங்க அப்படின்றது. ஏன்னா அதோட அந்த பர்டிகுலர் டைலாகோட இம்பாக்ட் வேற எங்கேயாவது இருக்கும். அதனால சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் நம்ம மாற்ற முடியாது. ஸோ அந்த முக்கியமான டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நம்ம உட்காந்து கரெக்டா அதை சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இட்ஸ் நாட் அபவுட் பை ஹார்ட், இட்ஸ் ஃப்ரம் ஹார்ட். ஆஹா, நியூ டெஃபினிஷனா இருக்குது பாய்காட்டுக்கு. ரைட். ஓகே, உங்களுக்கு லேபிள் அமைஞ்சது, அதுக்கப்புறம் ரெட்ரோ. ஆமா, ஆஃப்டர் கேப். அதாவது லேபிள் முடிச்ச உடனே
ரிலீஸ் ஆன உடனே அன்னைக்கு ஈவினிங் நானும் இவன் மகேந்திரனும் கூட பண்ணியிருந்தாப்புல, நானும் மகேந்திரனும் இப்படி பேசணும். ஓகேடா செட்ரா, நீ ஒரு பக்கம் ஓட, நான் ஒரு பக்கம் ஓடுறேன், 2 பேரும் ஒரு ஹீரோ ஆயிட்டு 2 பேரும் வந்து திருப்பி வந்து சேருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நாங்க பேசிக்கணும். கட் பண்ணா 1 வருஷம் ஒண்ணுமே இல்லை. பச்சை பசர் இந்த காடு வெறிச்சோடி கிடக்குற மாதிரி என் வீட்டு ஜன்னல இப்படி இப்படி காத்தடிக்குது அந்த மாதிரி காத்தடிச்சுது. ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கல. ஒண்ணுமே புரியல. ஏன்னா அது லேபிள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெரிய கேரக்டரை கேரி பண்ணிட்டோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ திஸ் இஸ் சினிமா வந்து இப்போ வந்து இட்ஸ் வெயிட் கேம், இட்ஸ் நாட் லைக் ஓவர் நைட்ல நடக்காது தம்பி அப்படின்ற மாதிரி. ஸோ யூனோ அந்த ப்ராசஸ் போச்சு. அது அந்த ப்ராசஸ் போனதுக்கப்புறம் ஒரு லக்கிலி நான் ஒரு இது போயிருந்தேன், ப்ரிவ்யூ ஷோக்கு போயிருந்தேன். ப்ரிவ்யூ ஷோக்கு போயிருந்தபோது நான் என்னோட ஷோரியில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர் தனியாக நின்றுந்தாரு. டக்குன்னு ஓடி போயிட்டு சார்கிட்ட போயிட்டு, சார் ஒரு 1 மினிட் டைம் கிடைக்குமா? சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ஷோரீல் வச்சிருக்கேன், நான் காமிக்கலாமா? காமிக்கலாம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன செமையா இருக்கே அப்படின்னாரு. அது என்ன மிர்சாபூர் மாதிரி இருக்குங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சார், சாரி உங்களை நிறைய விதமா அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், பட் முடியல, அதனால தான் பார்ஜின் பண்ணேன், தப்பா எடுத்துக்காது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இது அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாரு. ஷோர் சார் அப்படின்னு, உங்க நம்பர் தாங்க அப்படின்னு டக்குன்னு நம்பர் வாங்கிட்டு உடனே அனுப்பிச்சேன். அவர் உடனே தம்ஸ் அப்பும் பண்ணிட்டாரு. அவர் கார்ல போயிட்டு இருக்க தம்ஸ் அப் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளோட ஒர்க்கை வந்து ஒருத்தர் டைரக்டா பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு சார் வெதர் தட் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட்ன்ற சிச்சுவேஷன் தான் அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து, யூனோ சம்படி ஃப்ரம் மை டீம் வில் கால் யூ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஸ்ரீனின்னு சொல்லி ஒரு அண்ணா கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு. ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போனா ஒரு 6 மணி நேரம் ஆடிஷன் நடந்தது. உங்களுக்கு என்ன படம்னு தெரியுமா? ஆடிஷன் போற தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதுதான் இது வந்து எனக்கு என்னோட பாசிட்டிவும் என்னோட நெகட்டிவும். எனக்கு சினிமால என்ன நெக்ஸ்ட் நடக்குது அப்படின்றது எனக்கு பெருசா எனக்கு தெரியாது. இப்பதான் உட்காந்து கரெக்டான எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அப்போ அந்த டைம்ல ஒண்ணுமே தெரியாது. கார்த்திக் சுப்ராஜ் சார் அடுத்த என்ன படம் பண்றாரு தெரியாது, அவ்வளவுதான். ஓகே, பட் சுத்தி இருக்கிறவங்க அந்த சினிமா ஒட்டின ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் அது இது ரெட்ரோ, அதாவது சூர்யா சாரோட படம். ரெட்ரோ கிடையாது, சூர்யா 44 அப்படின்றது தெரியும். ஓகே, அந்த 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 அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியாது, நான் மட்டும் பண்றேன். 5-6 எனக்கு ஈஸியா 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆடிஷன், ஈஸியா 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆடிஷன்லாம் முடிஞ்சது. இன்னும் டெஸ்ட் ஷூட்டுக்குலாம் கூட்டிட்டு போனாங்க. ஐ வாஸ் காஸ்டட் ஃபார் a different ரோல். அதுக்கப்புறமா அந்த லுக்கு செட் ஆகலன்னு உடனே வேணான்ட்டாங்க. அப்புறமா ஐயோ லுக்கு செட் ஆகல அப்படின்னு. ஐயோ ஒண்ணுமே புரியல. நான் வலசராகத்துல நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், மறக்கவே மாட்டேன். அந்த ரோட்ல ஒரு யூட்டர்ன் இருக்கு. யூட்டர்ன் அடிச்சா இது எந்த ரோடுக்கு, ராமபுரம் ரோடுக்கு வரும். அந்த யூட்டர்ன்ல அடிக்கும் போது தான் எனக்கு கால் வருது. யூட்டர்ன் அடிச்ச உடனே கடன்னு திருப்பி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்றேன். தம்பி ஏதாவது ஒரு ரோல்ப்பா, ஸ்கிரீன்ல நான் வந்துடுறேன்ப்பா, எப்படியாவது வாங்கி கொடுப்பா அப்படின்னு. இல்ல நான் வேற ஒரு ரோல் இருக்கு, அது நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல. பரவாயில்லப்பா நான் பண்றேன்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, நான் எனி ரோல் எனக்கு எப்படியாவது எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும், நான் ரெடி, நான் பண்றதுக்கு. அந்த மாதிரிலாம் இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுன்ற அளவுக்குலாம் நம்ம இன்னும் பெரிய அளவு ஆகல. அந்த மாதிரி என்னமும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எனி ரோல் எனி கேரக்டர் அதை நம்ம டான் பண்ண முடியும்னு நீங்க நம்பினீங்கன்னா நான் ரெடி, அந்த லெவல் தான் நம்ம. அவரு ஓகே நாளைக்கு வந்துரு ஆஃபீஸ்க்கு, திருப்பி நாளைக்கு ஆஃபீஸ் போய் அதை ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 5 டேஸ்ல இன்னும் ஃப்ளூ டு இது அந்தமான் அந்த ரோல் கிடைச்சது. அப்ப எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்னாரு, உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், அங்க வந்துரு, நம்ம அங்க போய் பேசுவோம் அப்படின்னாரு. ரைட், ஓகே. அங்க போன உடனே எனக்கும் அவருக்கும் ஒரு காம்பினேஷன், எனக்கும் சூர்யா சாருக்கும் ஒரு காம்பினேஷன். சோ யா, how is it சூர்யா சாரோட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண மொமெண்ட்? அது பயங்கரமான மொமெண்ட். அது ஆப்வியஸ்லி அகைன் இது இந்த காட்லி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. பயங்கர ஹம்பிளான பர்சன் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹம்பிள்னஸ் அன்னைக்கு நான் நேரடியா பார்த்தேன். ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஷார்ட் ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, கோரியோகிராஃப் பண்ணோடனே என்னை வந்து சொல்லிட்டாரு கார்த்திக் சார், இந்த மாதிரி டே இங்கேருந்து ஓடி வரணும், ஓடி வந்துட்டு நீ அவரை தடுக்கணும், அதுக்கப்புறம் டைலாக் டைலாக். ஓகே ரைட் ஓகேண்ணா. நான் ஓடி போயிட்டு சூர்யா நான் கிட்ட போய் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் லாங்கா வரீங்களா, நான் இப்படி
வரேன். ஏன்டா அப்படின்னாரு. இல்லை நான் ஓடி வரது கரெக்டாக இருக்கும். அப்படியா சொல்லிட்டியா அப்படின்னாரு. சொல்லிட்டேன் நான். ரைட் ஓகே போலாம். கேமரா ரோலிங்கு டக்குன்னு போயிட்டு இப்படி நிற்க வச்சுட்டு நான் பண்ணிட்டு ஐ டுக் டைம். எனக்கு டைலாக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. என்ன அவ பின்னாடி போற அவ்வளோ திமிரா அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி. ஓகே நான் இப்படி திரும்பி பார்த்து பூஜா கிட்டே அவங்கள பார்த்து அப்புறம் இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த நக்கலா சிரிச்சுட்டு அவ்வளோ அரிப்பா இப்படிலாம் கேட்பேன். அப்படி அது வந்து பயங்கரமா அவருக்கு பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. அதை என்ஜாய் பண்றாருன்றது எனக்கு தெரியுது. அதாவது அந்த மைக்ல ஏதோ சொல்றாரு, அது தெரியுது. ஷார்ட் போயிட்டு இருக்கும் போதே கேக்குது எனக்கு இது. ஸோ கட்டுன்னு சொன்ன உடனே இது இங்க இந்த சூர்யா சாரோட செஷன்ல ஹரிஷ்க்கு ஒரு க்ளோஸ் வைடா அப்படின்னாரு. தட் வாஸ் த மொமெண்ட். ஐயோ ஓகே. அப்போ இது காட்லி மொமெண்ட். இது காட்லி மொமெண்ட் இது அப்படின்னு. ஏன்னா அது சொல்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்மளும் கிரியேட் பண்ணிருக்கோம், கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கிரேட்டர் பர்சன்ஸோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதை அலோவ் பண்றாருல ஒரு சக நடிகனை வந்து நீ இந்த சீனுக்காக வேலை பண்ணு, எனக்காக வேலை பண்ணாத. என்ன நீ அந்த இடத்துல இன்ஸ்டிகேட் பண்ணாதான் நீ கெத்தா தெரிவ. அப்பதான் நான் உன்னை அடிக்கிறது இன்னும் கெத்தா இருக்கும். அதுதான் அங்க ஒரு அந்த சீனு. நீங்க சொல்ல மைண்ட்ல வந்து சூர்யா சார் ஒரு பக்கம் மைக் வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் வராரு. ரைட். அரிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு மூஞ்செல்லாம் பிரண்டி விட்டு முடிச்சு விட்டாரு. சோ ட்ரூலி நீங்க சொல்லும் போது ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு நாங்களும் போய் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும். எனக்கு அடிபட்டுச்சு. எனக்கு நான் ஒரு ரோல் பண்ணோம். எனக்கு முதுகுல சம்மடி கல்லு குத்திடுச்சு. கல்லு குத்தின உடனே அவர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அந்த கல்லை கிளியர் பண்ணுங்க, கல்லை பேத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை சாஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல பெட்டை போட்டு இப்ப ரோல் பண்ணு அப்படின்னாரு. அப்போ எனக்கு முதுகு செமையா பிடிச்சு போச்சு. கிட்டத்தட்ட 2 days அந்த முதுகு பிடிப்பு தான். அந்த ஷூட் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸே 3 days 4 days எடுத்தோம். அவர் 3 நாளும் எவ்ரி டைம் என்னை வந்து பார்த்து எனக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாரு, மயோஸ்பாஸ் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஆப்பிள் சாப்பிட சொல்லு, அதுக்கப்புறம் தான் டேப்லெட் போடணும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஓர கண்ணில் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் ஏதாவது அதை மிஸ் பண்றேன்னா இல்லையான்னு முடிச்சுட்டு ரெடியாடா, ஓகேடா, ஓகே பேட்ச் போட்டுட்டியா, எல்லாம் செக் பண்ணிப்பாரு இடுப்புல எல்லாம். ஏன்னா இங்கெல்லாம் அடிக்க போறாரு இங்க பேட் போட்டியா, ஓகே ரெடி, இப்ப அடிக்கிறேன் அப்படி. ஸோ வெரி வெரி ஸ்வீட். ஒரே ஒரு ஷாட்ல நான் அடிச்சிட்டாரு தெரியாம பட்டுச்சு. அது என்னன்னா நான் இப்படி போகணுமோ ஏதோ சம்திங் நான் வந்து மாத்தி ஆக்ஷன் கொடுத்துட்டேன். அதுல பட்டுச்சு. பட்ட உடனே ஒரு இது மானிட்டர் பார்த்துட்டு என்னடா பட்டுச்சா அப்படின்னு. சிங்கம் அடிச்சு வலிக்காம இருக்குமா அப்படின்னு ஒரு பிட்டு, இந்த விட்டு போட்ட உடனே வந்து பட்டு முதுகுல போட்டுட்டு அது வேற படம் இது வேற படம். சரி ரைட் ஓகே. ஐ மீன் ஐ ஹேட் அ வெரி குட் கான்வர்சேஷன் அவரோட. நிறைய ஸ்வீட்டான கான்வர்சேஷன். நல்ல அவருக்கு என்னோட ஜேர்னிலாம் தெரிஞ்சுது. அவரு ஹி ஸ்போக் அபவுட் கிரிக்கெட் ஜேர்னி பத்தி. கிரிக்கெட்டோட பெரிய ஃபேன் அவரு. அவர் அதை பத்திலாம் பேசினாரு. அவரு போயிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார்ட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார்ந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. இது வச்சு ஏன்டா கிரிக்கெட் விட்டு இங்க வந்த அப்படிலாம் பேசி பயங்கரமா ஒரு லென்த்தா போச்சு அந்த டிஸ்கஷன். ஓ மை காட், நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ் இருக்குது இல்ல ரெட்ரோல. ரைட். பட் அந்த படத்தையும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கொடுத்தது நான் நம்புறது சிறை. கண்டிப்பா. ஆமா, அதுக்கடுத்த சிறை மூவி. அந்த படத்துல ஒரு சின்ன சைடுல தெரியற மாதிரியா நின்ற மாட்டோமா அப்ப நிறைய பேரு வந்து ஏங்குனாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியில நீங்க ஒரு பார்ட்டா உள்ள போறப்போ இது இவ்வளவு பெரிய அவுட்கமா வரும் நீங்க நினைச்சு? அது நான் நினைக்கல, அந்த மாதிரி நினைக்கவே இல்லை ஆனஸ்ட்லி. அது வந்து நம்ம வந்து சொன்னா அது வந்து பொய்யா தான் இருக்கும். ஓகே, அது மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. இட் வாஸ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ, அவ்வளவுதான். அப்படிதான் நான் அதை அப்ரோச் பண்ணேன். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது எனக்கு. ஸோ தெர் வாஸ் அ காஸ்டிங் டைரக்டர் இன் ரெட்ரோ. அவர் தான் ஆக்டிங் ட்ரெயினர், ஆக்டர்ஸ் ட்ரெயினர் அவர், சூரின்னு சொல்லி. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லயும் அசைன் ஆறாரு, சிறையிலையும் அசைன் ஆன உடனே அவர் ஆப்வியஸ்லி யாரெல்லாம் நோனா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கூப்பிட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. நானும் வந்துட்டேன். ஆடிஷன் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, ஒரு சின்ன ரோல், நீ வந்து பண்ணணும் அப்படின்னா. சரி நான் ஓகேண்ணா
நான் வரேன், நான் டேரக்டரை மட்டும் வந்து பார்த்துட்டு ஒரு வாட்டி அப்படின்னா. சரி ரைட்டு, டேரக்டரை போய் பார்த்தேன். டேரக்டரை பார்த்த உடனே என்கிட்ட வந்து என்னங்க லேபிள் அவ்வளோ பெருசாக பண்ணிட்டு எப்படிங்க சின்னதாக பண்ணலாமா அப்படின்னு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேற, அப்போ தான் ரெட்ரோவில் பண்ணேன், நான் அதுலேயும் ஸ்மால் ஸ்பேஸ் தான், பட் எனக்கு கொடுத்தா நான் வந்து அழகாக பண்ணி கொடுத்துறேன் சார், எனக்கு ஹாப்பியாக இருக்கும் சார் நான் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஷுவரா அப்படின்னாரு. ஷுவர் சார் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப 10 நிமிஷம் தாங்க வரும் அப்படின்னாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு. ரெடி சார் அப்படின்னு. ஃபைன், ஓகே, சரி ரைட்டு, ஓகே, நெக்ஸ்ட் வீக் ஒரு லுக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு மட்டும் வந்துருங்க, ரெடி ஆகிடுங்க. என்ன சார் பண்ணணும், ஷேவ் பண்ணணும், இங்கேயே வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. வந்தேன், ஷேவ் பண்ணாங்க, யூனிஃபார்ம் போட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு லுக் டெஸ்ட்லேருந்து திரும்ப அப்படின்னாங்க. திரும்ப டக்குன்னு டேரக்டர் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு 2 பேரும் இவரும் சூரியும் ஏதோ பேசிக்கிறாங்க, பயங்கரமாக பேசிக்கிறாங்க, ஏதோ நம்மளை பற்றி தான் பேசுனாங்கன்றது ஷுவராக தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே அங்கேருந்து டேரக்டர் சொன்னார், இவன் தான் பாண்டி அப்படின்னாரு. எனக்கு பாண்டினா யாருன்னு தெரியாது, எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது எனக்கு. எனக்கு வந்து ஜாலி, நான் என் பேர் பாண்டி அப்படின்னா நான் வெளில வந்துட்டேன். அப்புறம் ஓடி வர்றாரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏங்க பாண்டின்றது அதுதான் மெயினான கேரக்டருங்க அது அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, படம் த்ரூ அவுட்டா வருங்க, அது சூப்பர் கேரக்டர், அது செம்ம வேரியேஷன் இருக்கும் அதுக்கு. அப்படியா, ஷூரா அப்படின்னு. ஆமாங்க, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ப்ரொடக்ஷன்லாம் பேசிட்டு. 2 நாள் கழிச்சு எனக்கு கால் வந்தது, ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ரைட், போகலாம். வேலூர் கிளம்பிட்டோம். So I was casted for something else and 10 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு படம் ஃபுல்லா டிராவல் ஆயிடுச்சு. இது எனக்கு ரெட்ரோலயே நடந்தது பாருங்க, வேற ஒரு விஷயத்துக்கு காஸ்ட் ஆகி வேற ஒரு விஷயம் கிடைச்சது. சோ அதுதான், அது ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான், காட் திங்ஸ் அந்த மாதிரி. பட் விக்ரம் பிரபு சார் கூட ஒர்க் பண்ணது அண்ட் அக்ஷய், அனுஷ்மா, இவங்க எல்லாருமே புது இது இல்லையா? அக்ஷய் அண்ட் அனுஷ்மா. எனக்கு அக்ஷய் வந்து ப்ரொடியூசர் சன்னே தெரியாது, தெரியவே தெரியாது எனக்கு. ஓகே, வேற மற்ற அதர் கேரக்டர்ஸ்க்குலாம் காஸ்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன சூரியனை வந்து யாராவது சொல்லிருப்பாங்களே, யாருமே சொல்ல. ஓகே, மேபி பிகாஸ் தட் வாஸ் அ கான்ஷியஸ் கால். இதெல்லாம் தான் நான் வந்து குட் பீப்புள் நான் சொல்லுவேன் இதெல்லாம். ஏன்னா அது சொல்லிட்டா அப்புறம் அக்ஷயோட நம்ம ஒழுங்கா ஈஸியா பேச முடியாது. அது தெர் இஸ் அ ஸ்டிக்மா அகைன் அட்டாச் டு இட். ஒரு ப்ரொடியூசர் சன்னோட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு ஸ்டிக்மா. எனக்கு அந்த ஸ்டிக்மா கிடையாது, நான் மட்டும் தைரியமா போய் பேசுவேன், பட் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் யாருமே அதை சொல்லல. ஒரு காஸ்டிங் இது மற்ற அதர் கேரக்டர்ஸ்க்குலாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரியனை கூப்பிட்டாரு, நான் போனேன், உட்காந்துக்கும்போது ஒரு பையன் வந்து உட்காந்தான். ஏய் பார்த்து வச்சுக்கோடா, அடுத்தது அவன் நேஷனல் அவார்டு வாங்குவான் அப்படின்னாரு. பார்த்துட்டு என்னத்துக்கு இதை சொல்றாரு இவரு, வேற ஐடு நானும் விட்டேன். அதை வேண்டேன், ஹலோ ப்ரோ அப்படின்னா பயங்கரமா, ஓ அப்புறமா பேசலாம் ப்ரோ, திட்டுவாரு அப்படிலாம் பேசுறான். சரி ரைட்டு, என்னடா அது இவ்வளோ பயந்தா, நம்மளோட பயந்த சுபாவமா இருக்கானே அப்படின்ற மாதிரி நானும் உட்காந்து அப்புறம் வெளில வந்துட்டு கூப்பிட்டு பேசணும். பேசினோடனே என் பேர் அக்ஷய் அப்படின்னா. ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட், ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா அப்படின்னா. ஆமாம் ப்ரோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ரைட்டு ஓகே அப்படிலாம் பேசிட்டு வந்துட்டோம். அப்புறமா எனக்கு சூரியனா கால் பண்ணாரு. நான் சூரியனாட்ட பேசினேன். நான் சூரியனா கூட இல்லை, வேற யாரோ எனக்கு சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல, கரெக்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போது என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு. அவர்தான் ஹீரோ. என்னங்க சொல்றீங்க, சாதாரணமா இருக்காப்ல அப்படின்னு. சரி ரைட் ஓகே. ஸோ அகைன் இதெல்லாம் தான் ஃபேமிலி டீச் பண்றது. ஸோ என்னதான் நம்ம வந்து பணம் வச்சிருந்தாலும் இல்லை நம்ம பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒரு கிராஃப்ட்டுக்கு we have to give respect. அண்ட் நம்ம சுத்தி ஒர்க் பண்ற பீப்புளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்ற விஷயத்த நான் அழகா அதை பார்த்தேன். I'm very happy to work with him. And Vikram Prabhu sir, கேட்கவே வேணாம், he is one of the gem of the person. Coming from that clan, ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபேமிலி அது. அந்த ஃபேமிலியிலேருந்து வர பர்சன் எப்படி வேணா ஈஸியா அந்த இதை காமிச்சிட்டு போயிடலாம். 1% கூட காமிக்கல. He was so humble, so very nice. We had a moment. என்னோட தாத்தாவும் அவரோட தாத்தாவும் ஒன்னா மேடை நாடகங்கள் பண்ணாரு. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. ஸோ ரத்தத்தில் கலந்தது சினிமா உங்களுக்கு போல. எங்க தாத்தா அதுக்கப்புறம் பீதி ஆயிட்டாரு, சினிமாக்கெல்லாம் நம்மளால போக முடியாது அப்படின்னு ஓடி வந்துட்டாரு போல. ப்ராபபிலி அவரோட பிளெஸிங்ஸால நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ரைட். முக்கியமா சரி, ஒரு டைரக்டர் பத்தி பேசி ஆகணும். அவர் வந்து ஒரு போலீஸாக இருந்து அதுக்கப்புறமேட்டு அதை குவிட் பண்ணிட்டு டைரக்ஷனுக்குள்ள வந்திருக்காரு இல்லையா? சோ உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல அவர் சொல்லும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது எங்கேயாவது அந்த போலீஸ் வெளில தெரிஞ்சாரா, அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்? தமிழ் சார் வந்து ரைட்டர் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட், டைரக்டர் வந்து சுரேஷ் ராஜ்குமாரி சார்.
ஸோ தமிழ் சார் வந்து எக்ஸ்பிளைன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் தான் வந்தார் அவர். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த சீக்வன்ஸ்க்கு மட்டும் தான் வந்தார். ஏன்னா அதுதான் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம். தெரிஞ்சிருச்சு அது எல்லாருக்குமே படிக்கும் போது தெரிஞ்சிருச்சு. அந்த படிச்ச உடனே வி தாட் ஐயோ இது இவ்வளோ பெரிய டைலாக நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 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 பயங்கரமான ஒரு ப்ரைடு அது. ஓகே, ஏன்னா வெரி ஸ்ட்ராங் டைலாக நான் சொல்றேன். ஓகே, ஸோ அது சொல்லும் போது அது எப்படி வேணா திரும்பலாம். அது we can have any kind of judgmental calls from people. அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஏதோ ஒரு 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 போர்ட்ரேயல் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆன் ஸ்கிரீன்ல. ஐ எம் ஹாப்பி டு போர்ட்ரே ஆஸ் அ ராங் பர்சன் ராதர் தென் அ ரைட் பர்சன். ரைட் பர்சன் நான் வந்து நான் நிஜத்துல நான் இருக்கேன், அது போதும் எனக்கு. அதை நான் வெளியில காமிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லார்ட்டையுமே. ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு ஷோ திஸ் சைடுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உட்காந்து படிச்சுட்டு அந்த சீன் ரெடி ஆகிருக்கும் போது அவர் தமிழ் சார் வர்றாரு. வந்துட்டு பாருடா நீ வந்து ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்ல வந்து ஒரு அதிகாரம் உனக்கு வந்து ஒரு உச்சத்துல இருக்க. நீ அப்படி இருக்கும் போது உன் கையில இருந்து ஒரு ஒரு கைதி ஓட்டான், எப்படி இருக்கணும் உனக்கு ஃபியர்ஸ், அந்த மாதிரி ஃபோர்ஸ்ல வரணும் நீ. ஓகே அப்படின்னாரு. ஸோ யா அந்த சீன்ல வந்து ஹீரோ வந்து நான் வந்து அதாவது அக்ஷயை வந்து நான் வந்து எட்டி உதைக்கணும். ஸோ அந்த எட்டி உதைக்கிற காட்சியில நான் ஓடி போய் எட்டி உதைச்சிட்டு ரன் த்ரூலயே ஒரு டைலாக் பேசணும். அதில் ஒரு ஃபுல் லென்த்ல பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சோடனே கரெக்டாக சுரேஷ் சார் ஓடி வந்துட்டு ஏய் கரெக்டாக பண்ணிட்டடா, சூப்பரா இருந்தது மூடு, அதே மூடு வச்சுக்கோ, எங்கேயும் போகாத, இங்கேயே செதறாம இங்கேயே இரு அப்படின்னு. ஏன்னா என்னாச்சு, நான் கேமரா இந்த ஆங்கிள் திருப்பி போறேன், அவனுக்கு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட வரேன், இங்கே தான் இருக்கணும், பக்கத்துலேயே தான் இருக்கணும், பக்கத்துலேயே வச்சுப்பாரு. ஸோ அது மாதிரி ஸோ இஸ் வெரி நைஸ் மேன். அவரும் அழகா அந்த செட்டை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரியே அந்த எந்த ஃபீலுமே இல்லை, செம்மையா ஜாலியா. ஏன்னா he is again coming from school of வெற்றிமாறன் சார். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பர்சன். அவர்கிட்ட கஷ்டப்பட்ட ஒரே ஒரு இடம் வந்து டப்பிங் தான். டப்பிங்ல வச்சு கிழிச்சிட்டாரு என்ன ரொம்ப நேரம். ஒரு 10 ஐயா 15 ஐயா சொல்லியிருப்பேன். ஐயா 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 டேய் அந்த ஐயாடா இந்த ஐயாடா அப்படின்னு. அது மாதிரி அந்த ஐயாவே வேற வேற வேரியேஷன் நான் சொல்லியிருக்கேன். பட் லைஃப் எப்படி இருந்தது சிறைக்கு அப்புறம்? அகைன் சிறைக்கு அப்புறம் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு இந்த போன் எடுத்த மொமெண்ட் இந்த இவரு மாதவன் சார் சொல்லுவார்ல, அந்த மொமெண்ட் தான் எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா திருப்பி போர்ட்டல் கார்டு தான். ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஐ மீன் see again great things take time. அதுதான் இந்த 6 monthsல இந்த காட்டாலன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். அது வந்து என்னாச்சுன்னா சிறையோட பேரலாவே நான் பண்ணேன். சிறை பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஐ காட் an opportunity through லேபிள். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்ச லேபிள் சிறை போது எனக்கு கால் வருது. எனக்கு உங்க ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்தோம் லேபிள்னு, நல்லா இருந்தது, இந்த மாதிரி மலையாள ப்ராஜெக்ட்டுக்கு பண்றீங்களா அப்படின்னு. 2 வருஷம் ஆயிருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைரக்டர் கிட்ட. அதனால சிறை வந்து இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு டைம். கண்டிப்பாவே. ஏன்னா பண்ணக்கூடிய ரோல்ஸ் வந்துட்டு சின்னதோ பெருசோ மனசுல நிக்கிற மாதிரி அந்த ரோல்கான கம்ப்ளீட் டெடிகேஷன். அதுதான் இது வந்து நான் காமெடியா சொல்றேன். இட் ஹாஸ் லாட் ஆஃப் பெயின் இன் இட், டு கோ த்ரூ. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸ்ன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த வெயிட்டிங் பீரியட் ஃபார் த நெக்ஸ்ட் ரோல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த 4-5 months வந்து there is a transformation shift. ஏன்னா இட் இஸ் வெரி டஃப் ஃபார் அன் ஆக்டர் டு கம் அவுட் ஆஃப் அ ரோல் அண்ட் பர்ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் ரோல். அது வெரி டிஃப்ரெண்ட். நான் பண்ண இந்த 3 சினிமாவுமே வேற வேற ஷேட்ஸ்ல பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே ஒரே மாதிரி ரெப்பிட்டேட்டிவா பண்ணல. ஸோ ரைட் ஃப்ரம் த லுக், ரைட் ஃப்ரம் த வே த கேரக்டர் ஹேஸ் டு பி கேரிட், எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் ஓகே இது ஒரு நல்ல ரூட்டு தான். இது நம்மளுக்கு காடா அமைச்சு கொடுக்குறாரு, நம்ம இதையே நம்ம ஒரு பேட்டர்னா வச்சுப்போம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மலையாளம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தது இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு
நீங்க ஓகே இது ஓகேவா போயிருக்குது போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது பட் எல்லா படத்துக்கு கொடுத்த அதே ஒர்க்கையும் தான் அந்த படத்துக்கும் கொடுத்துருப்பீங்க, அதே ஹார்ட் அண்ட் சோல் தான் போட்டு ஒர்க் பண்ணிருப்பீங்க. பட் ரீச் ஆகல அப்படின்றப்போ அந்த ஒரு பெயின் அது எப்படி ஓவர் கம் இல்ல பண்ணுவீங்க? சி ரீச் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா அது கனெக்ட் ஆகல அவ்வளவுதான். ஓகே. அண்ட் அந்த கனெக்ஷன் வந்து இப்போ வந்து இட் குட் பி ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். அது நம்ம வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்ததே தெரியலன்ற அளவுக்கு இங்க இருந்தது தமிழ் சினிமால. அந்த மாதிரி அந்த அப்படியே காட்டலன்னு ஒரு படம் வந்ததா அப்படின்னு கேட்டாங்க என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அட பாருங்களா, இன்ஸ்டாகிராம்லலாம் லட்டு பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பட் அப்போ என்னன்னா அதையும் தாண்டி ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அது என்னதான் நம்ம பேன் இண்டியா ஸ்டார்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலுமே இட் ரிக்வயர்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மோர் எனர்ஜி டுவர்ட்ஸ் தட். யா பட் தி சினிமா வாஸ் குட். அதுல என்னோட கேரக்டர் வாஸ் அப்ரிஷியேட்டட். நம்ம அந்த லெவல் தான் நம்ம பார்க்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன். நம்ம இன்னும் ஒரு படத்தை கேரி பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 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 லீடு அந்த ஹீரோ இல்லை நம்ம அந்த படத்துக்கு. ஸோ நம்ம பாக் டவுன் ஆக முடியாது. ஈவன் இஃப் ஐ எம் அ ஹீரோ ஐ ஷுட் நாட் பி பாக் டவுன். அந்த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து பெப்பே ஆண்டனி வர்கீஸ். ஆண்டனி வர்கீஸோட நான் அதுக்கப்புறமா பேசணும். நாங்க தோ இட் டிடன்ட் ரிசீவ் வெல், ஹி வாஸ் லைக் நான் அடுத்த படம் வரேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ தட்ஸ் யா. தொடர்ந்து எல்லா படங்களையுமே ஒரு டாப் ஹீரோஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படமா இருக்கட்டும் இல்ல இன்னும் வெப் சீரிஸாக இருக்கட்டும், டாப் ஹீரோஸோட நீங்க ஒர்க் பண்றப்போ அவங்க கிட்ட எல்லாம் நிச்சயமா நெருங்கி பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க சிமிலரா பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ரைட் ஃப்ரம் சூர்யா சார், ஆக்டர் ஜெய், ஆண்டனி வர்கீஸ் சார், விக்ரம் பிரபு சார், சிமிலராக பார்த்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? சினிமா தான் ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு மற்ற அந்த அதர் திங்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் சினிமா இருக்கு இல்லையா, அந்த சோ கால்ட் ஃபேண்டசி, அது எல்லாமே வந்து மெலோடோன் ஆயிடும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்னோட கடவுள் சொல்லியிருக்காரு சச்சின் சார். ஒரு ரீசெண்ட் பிசிசி அவார்ட்ஸில் கேட்பாங்க கொஸ்டின், இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்ன சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். we have played this game when we had nothing. Okay. Now we have everything. So we have to do only one thing. We have to play. So don't fall for other things. Okay. அது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு 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 வேர்டு. அது it has so much dimensions to it. Same time it is very strong. Yeah, very strong. அது அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம யோசிக்கும் போது இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸ், இந்த செல்ஃபீஸ், இதுக்கெல்லாம் நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஃப்ரேம்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றது. they don't follow that. அந்த 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 மெக்கானிசமே அவங்களுக்கு கிடையாது. நான் வந்து இந்த மொமெண்ட்டுக்காக நான் இப்படி இருக்கணும் கிடையாது. they are all real. Okay. they are all themselves. சோ அது அந்த அந்த கம்போஷரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டணும். ஓகே. சோ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக உங்களுக்கு இந்த ரோல் என் ட்ரீம் ரோல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சைக்காட்டிக்கான ஒரு ஒரு வில்லன் பண்ணணும்னு ஆசை. ஓகே. பயங்கர ஒரு சைக்கோ மூவில வர அந்த ரோல் மாதிரி. அந்த மாதிரி நல்லாதான் இருக்கும். அது ஒரு மாதிரி வேரியேஷன் காமிக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரம் அப்படியே உள்ளேந்து கொண்டு வரலாம் போல தோணுது. கண்டிப்பா இருக்கிற வெறி எல்லாத்தையும் கொண்டு வாடா அப்படி இருக்கு கபிலா அந்த மாதிரி. எந்த டைரக்டர் கூட வர்க் பண்ணனும்ன்றது ஒரு ஆசையா? எல்லாருமே யாரு சான்ஸ் யார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் போயிடலாம். யுவர் ஃபேவரட் டைரக்டர், நீங்க பார்த்து வளர்ந்த ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அவங்க யார்? மணி சார். மணி சார் தான். For many reasons. அவர்கிட்ட போயிட்டு நான் சைக்கோ வில்லனா கேட்க முடியாது. அதான் சொல்றேன். ஐயா நல்ல ஒரு காதல் இளைஞனாவே நான் வரேன். காதலிக்கும் இளைஞனா. காதலிக்கும் நிச்சயமா தவிர்க்கவே முடியாது மணி சார் படங்களை. காதல் வந்து தவிர்த்துட்டு நாங்களுமே போய் உட்காரமான தியேட்டர்ல. ரைட். சோ உங்களுக்கு வந்து இந்த ஜர்னி, சோ இந்த ஜர்னில சினிமாவை பார்க்கும்போது சினிமா நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. சினிமா நிறைய வளர்ந்துகிட்டு வருது. சோ அதுல எதை நீங்க அட்வான்டேஜா பாக்குறீங்க, எதை டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்க? இந்த சினிமாவோட வளர்ச்சியில எதை அட்வான்டேஜ் அது டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்க? அப்படிலாம் நான் எதுவும் கேட்டகரைஸ் பண்ணல. see இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ரீசெண்டா I'm doing இது LBW னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றேன். so that's a 100 episode வெப் சீரிஸ். ஓகே,
அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அது டேக்அப் பண்ணும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு மை மைண்ட். ஏன்னா 100 எபிசோட் பண்ணுறோம், திருப்பி சீரியலுக்கு போகிறோமா அப்படிலாம் அந்த மாதிரி கொஸ்டின். அப்புறம் டைரக்டரோட உட்காந்து நிறைய பேசினேன். ஐயா என்னையா நீங்கள் வந்து சீரியல் மாதிரி எடுப்பீங்களா அப்படிலாம். கவலையே படாதீங்க, படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய அந்த ஏன்னா அந்த சீரியலுக்கும் சீரியல் டிமீன் பண்ணலை அப்படி இல்லை, பட் சீரியலுக்கும் சினிமாக்கும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த என்ன சொல்றது, ஒரு ஜியாகிரபிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுல வருமானது தான் கொஸ்டினா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் ஜெனரஸ்லி சேயிங் இல்ல கவலையே படாதீங்க, பக்காவா சினிமேட்டிக்காவே எடுப்போம். ரியாலிட்டி அப்ரோச்ன்றது மட்டும் மாறும்ல. ஆமா, ரியாலிட்டி அப்ரோச் 100 எபிசோட்ஸ்ன்றதுனால கொஞ்சம் டிராமா இருக்கணும். ஓகே, சோ அப்ப நம்ம அந்த ரியாலிட்டி மாறதுக்கு இது இருக்கு. சோ ரொம்பவும் நம்ம ராவா போக முடியாது. ஓகே, சோ எல்லா சீன்ஸ்லயும் அந்த மாதிரி போக முடியாது. சோ கொஞ்சம் டிராமாஸ் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல தான் அதை அப்ரோச் பண்ணோம். நான் எதிரே பார்க்கலங்க, எங்க போனாலுமே. ஏன்னா எல்பிடபிள்யூ ராஜசேகர், எல்பிடபிள்யூ ஆங்கர் அகாடமி கோச் தானே நீங்க. அந்த அளவுக்கு நான் கிரிக்கெட்டரு, ஆங்கர் அகாடமி, அப்ப நிஜமாலே ஆங்கர் அகாடமி இருக்குன்னு நம்பி ஒரு பையன்லாம் என்கிட்ட வந்து பேசிருக்கான். உங்க அகாடமில வந்து சேரலாமா அந்த மாதிரிலாம் பேசிருக்காங்க என்கிட்ட. உங்களை வந்து பாண்டியா நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சார் நீங்க கோச் தானே வந்து கேக்குறாங்க. நான் மெட்ரோ ட்ரெயின்ல வந்திருந்தேன். மெட்ரோல வந்திருந்தபோது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு, எங்க திருநெல்வேலி போயிட்டு தான் வரீங்களா? எதுக்குங்க அப்படின்னு. ஆங்கர் அகாடமி போயிட்டு தானே வரீங்க, தெரியுங்க எங்களுக்கு அப்படின்றாரு. எனக்கு புரியல. இல்லைங்க நான் இல்ல ஷூட்லாம் திருநெல்வேலி தானே. இல்லைங்க ஷூட்லாம் சென்னையில தான் நடக்குது, அது நாங்க சீட் பண்றோம் அப்படின்னா நம்பவே இல்லை அவர் திருநெல்வேலி தான் நடக்குது அப்படின்னு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சினிமா வந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போயாச்சு. ஸோ இன்னைக்கு டுடே ஃபோன் ஹஸ் கிவன் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இது நான் ஈஸியா போய் ரீச் ஆயிடுறேன் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அதனால இதுல பண்ணா தப்பா அதுல பண்ணா ரைட்டா அப்படிலாம் கிடையாது. யாரோட சாய்ஸோ அப்படிதான். ஓகே, நம்மளுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி. அவ்வளவுதான். யா சூப்பர். சொன்ன மாதிரி எல்பிடபிள்யூ அப்படின்றது நிறைய பேரோட ஃபேவரட் சீரீஸாக மாறிட்டு இருக்குது. அண்ட் இது இப்போ முடிஞ்சாலும் அடுத்து ஒரு சீசன் வந்துட்டு அது வரணும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப் சீரீஸாக அது வந்து போயிட்டு இருக்குது. அதுல சொன்ன மாதிரி இப்ப வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, 4 பேரும் உங்களை அடிச்சு சார் எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸுமே அதுல வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. நிறைய உங்க ரோல்ஸை பத்தி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பட் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன், எங்ககிட்ட ஒரு சின்ன திஸ் ஆர் தட் இருக்குது. அது கொஞ்சம் லைட்டா வில்லங்கத்தனமா அப்படி இப்படி இருக்குது. ஓகேவா, அது முடிச்சுட்டு தான் விடுவோம். போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பாருங்க. ஏன் இவ்வளவு பக்கத்துல ஷேர் போட்டீங்க? அடிச்சிருவாரு. ஏங்க என்னதுங்க இது 16 மார்க் क्वेश्चन மாதிரி இவ்வளவு கட்டையா வச்சிருக்கீங்க? ஐயா நான் வந்து என்ன சொன்னேன், என் வாயே போதும், நான் வந்து என்ன விட்டா பேசிட்டே இருப்பேன். அவங்க இல்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம், we are very professional அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம். சரி, சோ இந்த ஒரு சேனல் வந்து சரவணன் உங்க அப்புறமா டீல் பண்றேன். வெரி வெரி ப்ரொஃபஷனல் சேனல் வந்து இது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, கோலிவுட் ஆர் மாலிவுட்? ரெண்டுமே சினிமா. எங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லணும் இங்க. இல்லனா பனிஷ்மென்ட் பண்ண ரெடியா? ரெடி. பெனால்டி பண்ண ரெடி. என்ன பெனால்டி எனக்கு புரியல. ஹாலிவுட் மாலிவுட் ரெண்டுமே சினிமா தானே. சினிமா பண்ணி ரெடி. சூஸ் ஒன். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चனே வெச்சுக்கோங்க. you have to choose one. எப்படிங்க இது? வெரி டஃப்ங்க இது. நீங்க வந்து ஒரு சினிமா பர்சன் அப்படின்றத மறந்துருங்க. ஒரு காமனா ஒரு ஜெனரல் காமன் மேனா வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? சினிமால இல்லாத ஒரு நபரா? இப்பலாம் நான் பேசி பதில் வாங்குவேன். that is my job. சினிமா. You have to do your penalty. Please wait. Number 1. அடுத்து பாருங்க, cricket or cinema? Again tough. You have to answer. ஐயா ஆன்சர் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் நீங்க சிரிச்சீங்கனா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுங்க. ரெண்டுமே ரெண்டு கண்ணுங்க எனக்கு. இல்ல I need answer. Cricket or cinema? So weekend ஆனா cricket, வீக் டேஸ்ல சினிமா. டிப்ளமேட்டிக்கா பேசுற யாரையுமே நான் வந்து புரியல. சண்டே ஆனா சின்ராச கையில பிடிக்க முடியாது. நான் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இருப்பேன். பெனால்டி அந்த மாதிரி. இது எப்படி பெனால்டி? நான் ஆன்சர் சொல்லிட்டேனே. ஐயா ஒன்னு தான் சூஸ் பண்ணு. ஓகேவா? காலத்தின் கட்டாயத்தின்கால சினிமான்னு ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வலிக்கு. ஐபிஎல் ஆர் ஒலிம்பிக்ஸ்? ஒலிம்பிக்ஸ். ஓடிடி ஆர் தியேட்டர்? ஓகே. தியேட்டர். Okay. Money or passion? Money or passion? Yeah.
ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இது இல்லைன்னா அது இருக்காது, கஷ்டம் அது. ஐ ஃபீல் பேஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, பேஷன் ஃபர்ஸ்ட், மணி இஸ் நெக்ஸ்ட். ஓகே. பட் மணி ஷுட் பி தேர். மணி ஷுட் பி தேர். ஓகே. டீ ஆர் காஃபி? ரெண்டுமே இல்லை. ஐம் நாட் அ டீ பர்சன், ஐம் நாட் அ காஃபி பர்சன். நோ சுகர் டயட்டா? இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு அது சின்ன வயசுல நான் டீ காஃபி குடிச்சது கிடையாது. ஓகே. நான் இப்போதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். லெமன் டீ ஆன் அண்ட் ஆஃப், அவ்வளோதான். ஓகே. தலைவர் ஒரு ஆண்டவர்? தலைவர். ஓகே, அப்படியா? இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டீங்க. முன்னாடி நிறைய क्वेश्चनக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோமே. ரைட். த்ரிஷா ஆர் நயன்தாரா? ஐயா, நாங்க டைட்டில் வச்சு படமே எடுத்துறோம். த்ரிஷால்னா நயன்தாரான்னு. இது எனக்கு த்ரிஷா நயன்தாரா எனக்கு புரியல, சம்பந்தமே இல்ல. வேற என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? ஆமா, கேப்போம். ஏன்னா உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு நாங்க ஃபேவரட் ஹீரோயினா த்ரிஷா தான். அப்படி த்ரிஷா தான். ஓகே. அண்ட் லாஸ்ட் क्वेश्चन, அது வந்து क्वेश्चनाவே இருக்குது. ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், வை? ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சச்சின் டெண்டுல்கர் தான். சச்சின் டெண்டுல்கர். ரீசன் இஸ் அவரால் தான் கிரிக்கெட்னா என்னன்னு தெரிஞ்சது எனக்கு. அண்ட் ஐ காட் டு லேர்ன் அபவுட் தட் பியூட்டிஃபுல் கேம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித். அவ்வளோதான். இது 2 நாள் தான். ரைட். ஃபைனலி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? அடுத்து உங்களை எந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா? எந்த மாதிரி ரோல்ஸ்ன்றது டைரக்டர்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரம். ஏன்னா பேச்சுவார்த்தையில இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட்ஸ் வந்துடும் வெளில. அது எஸ். ஸோ ஃபுல் பாசிட்டிவிட்டியோட நம்ம என்ன பண்றோம், இந்த இன்டர்வியூவை ராப் பண்றோம். எப்படி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சு அது பெருசா போய் முடிஞ்சதோ, அதே மாதிரி இது உங்க ஜர்னி ஃபுல்லாவே மைல் ஸ்டோன்ஸா இருக்கணும் அப்படின்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த 3 விஷயத்தை மறக்கவே மறக்காதீங்க. லைக், ஷேர், கமெண்ட்.